அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள பேசிக் மேக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ ரீசெண்டாக புதுச்சேரி எக்ஸாம் நடந்த டிரைவர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வந்து பேசிக் மேக்ஸ் கேட்டிருக்காங்க, மீதி 20 வந்து ஜிகே கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய டிரைவர் எக்ஸாம், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பொது அறிவு மற்றும் கணிதம், அது அடிப்படை கணிதன்றது எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க, இதுக்கான டீட்டெயில் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ இன்ட்டு ஏன்ற ஒரு 5 டைம்ஸ் வந்து போட்டு ஈக்குவல் டு போட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பவரில் எழுதிப்போம் இல்லையா? ஸோ பேஸ் வந்து ஏ, இது வந்து நம்ம மல்டிபிள் இருந்துச்சுன்னா நம்ம பவரை வந்து ஆட் பண்ணோம். இது 1 அர்த்தம். அப்போ வந்து கண்டிப்பாக ஏ பவர் 5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கான விட வந்து ஏ பவர் 5, அதுதான் வந்து ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0.009 இஸ் ஈக்குவல் டு அப்படின்றாங்க. ஸோ என்ன கான்செப்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் பிளேஸ் வந்து கேட்டிருக்காங்க. புள்ளிக்கு அப்புறம் 2 ஜீரோ இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தவறாக இருக்குது. ஆனால் புள்ளிக்கு அப்புறம் 2 ஜீரோ இருக்குது. அதே மாதிரி டெசிமல் பிளேஸில் ஒரு டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மாதிரி இருக்குது 0.1ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 0.1ன்னு சொன்னாலும் ஒன்றுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை ஜீரோ போட்டாலும் அது 0.1 தான். அதனோட வேல்யூ வந்து மாறாது. டெசிமல் பிளேஸுக்கு அப்புறம் அந்த புள்ளி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஜீரோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட்டில், அதனால் அந்த வேல்யூ வந்து மதிப்பு மாறாது. ஸோ அந்த கான்செப்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் சி ஆப்ஷன் வந்து 0.009, அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 ஜீரோ போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். அடுத்தது ஒரு எண் மற்றும் அதன் பாதியில் கூடுதல் 30 எண்ணில் அந்த எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ 20னா இப்போ 20 அந்த இது நம்பர் வச்சுக்கோங்க, இதில் பாதி எவ்வளோ 10. அப்போ 20 10 கூட்டம் 30 நம்மளால் சொல்ல முடியும். பட் இப்போ ஆன்சர் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியுது. பட் நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்குவோம். அந்த நம்பரோட பாதி அது x/2 அப்படின்னு வச்சுக்குவோம். ரைட்டா? அது பாதினா x/2, ரெண்டுத்தையும் கூட்டினா 30 வருதுன்னு சொல்லிட்டான். ரைட்டா? இதை ஜஸ்ட் சால்வ் பண்ணால் போதும். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2x + x / 2 = 30. இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ 30 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், நமக்கு 60ன்னு வந்துடும். இந்த இதில் 2x + x இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்னா 3x = 60ன்னு வரும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ 60/3, ஏன்னா இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். இப்போ அடித்து பாருங்கள், 2 3 6 ஒரு 0 இருக்குது. அப்போ x வந்து 20. நம்ம தெரியாத நம்பரை தான் நம்ம எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வந்து 20 வருது, ஆன்சர் வந்து 20. ரைட்டா? இப்போ ஆன்சர் தெரியுது, தெரியாத விஷயம் இந்த மாதிரி தான் மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது, ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் வந்து 22 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்ட தடையை எத்தனை நாட்கள் ஆகும்ன்றாங்க. ஸோ ஒன்றுமே கிடையாது, ஒரு நாளைக்கு 22 அடி போடுறாங்க. ரைட்டா? 110 அடியை தொடுறதுக்கு எத்தனை நாள் வந்து அவங்க வேலை செய்யணும் அப்படின்றாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, இந்த 110 / 22ன்னு போட்டால் ஆன்சர் வந்துட போகுது. ரைட்டா? அல்லது 110ல் எத்தனை 22 இருக்குது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சு போகுது. சரி, இங்கே பாருங்க, 11th டேபிள் அடித்து பார்க்கலாம். ஒரு 11க்கும் ஒரு 0 இருக்குது. இங்கே 2 11 22. அப்போ என்ன வருதுன்னா 10/2ன்னு வருது. ஸோ 10/2ன்னா 5, 10 2ஆல் வகுத்தீங்கன்னா 5ன்னு வரும். ஸோ 5 நாட்களில் அவங்க வந்து அந்த நீரோட்டத்தை அடைய முடியும். நீங்கள் 5 × 22 போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 110ன்னு வந்துடும். ரைட்டா? ஸோ 22 × 5ன்னு போட்டு பாருங்கள். 2 5 10க்கு 0 மீதி 1, 2 5 10 மீதி 1 வந்துச்சு இல்லையா, 11, 110 வருதா? அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 5 நாட்களில் அவங்க ரீச் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. விடுபட்ட எண்களை காண்கன்னு சொல்கிறாங்க. இது விகித சமந்த ரேஷியோவில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 5 இருக்குது. ஸோ இந்த இதில் 10 போட்டிருக்காங்க, இங்கே பாக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 5 10 பண்ணால் அதனோட மடங்காக இருக்குது, விகித சமம். ரைட்டா? அதாவது 5 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணி போட்டிருக்காங்க. 2 5 10, 3 5 15, இந்த மாதிரி வந்து அதனோட 5ஓட மடங்கில் இருக்குது, விகித சமம். ரைட்டா? அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 8 இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து இது 2 5 10 தானே போட்டிருக்கான். அப்போ இந்த இதில் 4 போட்டோம்னா 4 2 8 அப்படின்னு வந்துடும். 4 2 8. ரைட்டா? ஸோ 4 2 8, 4ஓட மடங்கில். 1 நாங்க 2 நாங்க 8, 3 நாங்க 12, 1 5 5, 2 5 10, 3 5 15. ஸோ 5 அப்படியே அந்த 5th டேபிளும் 4th டேபிளும் நம்ம தெரிஞ்சால் போதும். ரைட்டா? அப்போ இந்த இதில் 4 வரும், அப்போ தான் 8 வரும், அப்புறம் 3 நாங்க 12, இந்த பாக்ஸில் வந்து 12 வரும். அப்போ 4 12ன்றது தான் ஆன்சர். ஸோ வந்து 4,12ன்னு போட்டிருக்காங்க. கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப அடிப்படை கணிதம் இந்த மாதிரி தான் இருக்கும். பாரி 5 டென்னிஸ் பந்துகளே ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டியில் வந்து 12 பந்து இருக்குது. அதனோட ரேட் வந்து 180 எனில் பாரி 5 பந்துகள் வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டுன்றாங்க. இப்போ ஒரு பெட்டியில் வந்து 12 பந்து இருக்குது, அது சேர்த்து 180 ரூபான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு 5 பந்தோட ரேட்டு தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பந்து ரேட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம 5 பந்துக்கான ரேட்டை ஈஸியாக சொல்ல முடியும். ரைட்டா? அப்போ ஒரு பெட்டியில் 12 பந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ 180/12ன்னு போடுங்க. அப்போ ஒரு பந்துக்கான ரேட்டு கிடச்சிரும். ரைட்டா? சரி, 6th டேபிள் அடிக்கலாமா? 2 ஆர் 12, 3 ஆர் 18. அப்போ தான் 30/2ன்னு வருது. ஸோ 30/2ன்னு அது அடிச்சிங்கன்னா 15ன்னு வரும். அப்போ ஒரு பந்தோட ரேட்டு வந்து 15. ஒரு பந்தோட ரேட் வந்து 15. நமக்கு என்ன வேணும்? 5 பந்து தான் வேணும். அப்போ இன்ட்டு 5 போடுங்க. 5 25க்கு 5 மீதி 2, 1 5 5, இந்த 2 மீதி வந்துச்சு, அதை கூட சேர்த்தனோம்னா 7. ரைட்டா? அப்போ 75. அப்போ 5 பந்தோட ரேட் வந்து 75 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. ரைட்டா? ஸோ ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், a + b = 5 மற்றும் a² + b² = 13 எனில் ஏபியோட வேல்யூ என்னன்றாங்க. கூட்டினா 5 வரணும், அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 13 வரணும். அதை பெருக்கல் வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ரைட்டா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூட்டினா 5 வர மாதிரி கூடிய நம்பர்லாம் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 1 4 அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். 1 4 கூட்டினா என்ன வரும்? 5 வரும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 13 வருதான்னு பார்த்தா 1 ஸ்கொயர் 4 நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் 16, அப்போ வந்து 17 வருது. ஆனால் 13ன்றது வரல. இப்போ அடுத்த பாசிபிலிட்டி எடுத்து பாருங்கள். ஸோ 1க்கு அப்புறம் 2 எடுத்துக்கலாம். 2 + 3ன்றது 2 + 3ன்றது 5 வரும் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 3 9. அப்போ 9 4 கூட்டினா 13. கரெக்டாக வருதா? அவங்க சொன்ன அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ரைட்டா? ஸோ அப்போ 2ன்றது ஒரு நம்பர், 3ன்றது ஒரு நம்பராக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஆட் பண்ணால் 5 வருது, அதை ஸ்கொயர் பண்ணி நம்ம கூட்டும்பொழுது 13 வருது. அவங்க சொன்ன அந்த கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால a = 2, b = 3ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏபினா 2 6, 2 6 பெருக்குனா 6 வந்துடும். 2 3 பெருக்குனா 6 வந்துடும். அப்போ இதுவும் வந்து சரியாக இருக்குது. அடுத்தது 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படின்றாங்க. ஸோ நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரியும், PNR, அல்லது சில பேர் வந்து ஐ போடுவீங்க, ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. ரைட்டா? அதாவது ஐனா இன்ட்ரெஸ்ட்டு, ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்று தான். /100 அவ்வளோ. இதுக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சா போதும். ரைட்டா? சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஒன்றும் இல்லை, Pனா அசல் 25,000 போட்டிருக்காங்க, அதை அப்படியே போட்டுக்கோங்க. என்னன்னா அந்த 3 வருடங்கள் அது போட்டுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ 8/100 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். 2 0 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ 250ன்னு வருது. இது 3 × 24 வருது. அப்போ 24 × 250ன்னு கிடைக்குது. ஸோ 24யும் இந்த 250யும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 வரும். ரைட்டா? இதை அப்படியே பெருக்கி பாருங்கள், உங்களுக்கு 6000 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வந்து 6000 என்பது இதுக்கான விடை. ஸோ இந்த அளவுக்கு தனி வட்டியும் கேட்டிருக்காங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? பர்சன்டேஜ் இந்த மாதிரி சிம்பிளான கணக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 1/5 நம்ம வந்து பர்சன்டேஜில் சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? × 100 போட்டுக்கணும். 100ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பர் வந்து 100க்கு வந்து அது கன்வெர்ட் ஆகிக்கும், பர்சன்டேஜுக்கு வந்துடும். அப்போ நம்ம இதை வந்து அடித்தோம்னா 2 × 10க்கு ஒரு 0, அப்போ 20%. ஸோ 1/5னா நம்ம வந்து 20% அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, 1/5னா × 100 அப்படின்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நரேன் வந்து 7.4 கிலோகிராம் மாம்பழங்களை வாங்கினார். வீட்டுக்கு செல்லும்போது வந்து 4.650 கிலோகிராம் மாம்பழங்களை தனது சகோதரிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. மீதி அவங்ககிட்ட எவ்வளோ மாம்பழம் இருக்கும், அந்த எடை எவ்வளவு அப்படின்றாங்க. ஸோ கிலோகிராம் இது வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ரைட்டா? ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க 7.4. நான் ஏற்கனவே ஃபஸ்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்கல்ல, இந்த மாதிரி டெசிமல் பிளேஸில் 0 0 நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் வேல்யூ வந்து மாறாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 0 0ன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் சார் 0 0 ஆட் பண்ணுறீங்கன்னா, நான் இந்த மொத்த எடையும் அவங்க சிஸ்டர்கிட்ட கொடுத்ததை கழிச்சா தான் மீதிக்கிறது எனக்கு தெரியும். இந்த மீதி இந்த கொடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் வேணும். இங்கே 4 மட்டும் தான் இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸ்ட்ரா 2 டிஜிட் வேணுன்றதுனால நான் 2 0 எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கிட்டேன். அப்படி சேர்த்தும் போது தான் நம்ம வந்து கூட்டல் கழித்தல் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்க 4.650 இது மொத்தமாக அவன் வாங்கினது, இது சிஸ்டர்கிட்ட கொடுத்தது, நம்ம கழிச்சா மீதிக்கிறது வந்துடும். இந்த 2 0 ஏன் போட்டேன்னா இங்கே புள்ளிக்கு அப்புறம் 650ன்னு 3 டிஜிட் கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு 3 டிஜிட் இருந்தால் தான் மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால 2 0 போட்டேன். டெசிமலுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட்டில் நம்ம 0 0 போடுறதுனால அந்த மதிப்பு எதுவுமே மாறாது. ஸோ அதனால் நம்ம போட்டுக்கலாம். ரைட்டா? ஆனால் டெசிமலில் முன்னாடி வந்து 0 போடக்கூடாது, அது மதிப்பு மாறும். ஆனால் பின்னாடி 0 போட்டோம்னா மதிப்பு மாறாது. ஸோ அதனால் நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 0 போனால் 0 தான். 0ல் 5 போகாது, பக்கத்தில் ஒன்று கடை வாங்கினா இது 10ன்னு வந்துடும். ஸோ 10ல் 5 போனால் 5ன்னு சொல்லிடலாம். ரைட்டா? இப்போ இங்கே 3 இருக்கும், ஆனால் 3ல் 6 போகாது. இங்கேருந்து ஒரு கடை வாங்கினீங்கன்னா இது 13ன்னு வந்துடும், இது வந்து 6ஆக மாறிடும். இப்போ 13ல் 6 போச்சுன்னா அது 7 அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இங்கே 6 தான் இருக்குது, 6ல் 4 போச்சுன்னா 2. அப்போ 2.750
அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. ஸோ பாருங்க 2.750 கிலோகிராம் வந்து மீதி வந்து இருக்கும், அந்த எடையோட அளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்னு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு 10 கொஸ்டின் வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, அதே மாதிரி ஜிகே கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 30 கொஸ்டின் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன பண்ணுறாங்க? ஸோ இது வந்து கெட்டிப்படுத்தும் தன்மையை வந்து தாமதப்படுத்த, இது சயின்ஸில் இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட்டா? கரெக்டாக தான் இருக்குது. உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான் வந்து இருக்குது. இது வந்து சயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். உலகில் பாலைவனம் இல்லாத கண்டம் எதுன்றாங்க. ஸோ பாலைவனமே இல்லை அப்படின்னா ஐரோப்பாவில் வந்து பாலைவனம் கிடையாது. தீர்க்க கோடுகள் மொத்தம் எண்ணிக்கை சொல்கிறாங்க 360 கோடு இருக்கும் இல்லையா? ஸோ 360. நிலக்கரியிலேருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் எதுன்றாங்க. ஸோ இது வந்து நெருப்பு தான் இல்லையா? அப்போ தெர்மல் பவர் தான் அது. ஆக்சுவலாக தெர்மல் அனல் சக்தி தான், அனல் சக்தி. அதை எரித்து அது மூலிமா நமக்கு மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. மங்கள்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டதுன்றாங்க. சந்திராயன் வந்து சந்திரனுக்கு போச்சு, நிலாவுக்கு போச்சு. மங்கள்யான்றது செவ்வாய்க்கு போச்சு. ஸோ செவ்வாய். ரைட்டா? அடுத்தது ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் என்னன்றாங்க. ஸோ நியூட்டனின் 3ஆம் விதி. நியூட்டனின் 3ஆம் விதி தான் வந்து நம்ம ராக்கெட்டை வந்து செலுத்துறத இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரியாகும் அப்படின்றாங்க. ஸோ நிலக்கரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரசைட் அப்படின்றது ஒரு உயர்தரமான நிலக்கரி. எந்த மாவட்டத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ளதுன்றாங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கோயம்புத்தூர், அதாவது நம்ம தேசிய பூங்காக்கள் இது மாதிரி சரணாலயங்கள், பறவைகள் சரணாலயங்கள்லாம் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டடாக ஒரு கொஷின் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இந்த கொஷின்னா இந்த கொஷினே வரப்போகிறதில்ல. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது மாதிரி முக்கியமான சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் ஏதாவது நம்ம தமிழகத்தில் முக்கியமான இடங்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து ஒரு கேள்வி வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த ஆண்டு இந்திய அரசால் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டதுன்றாங்க. 2004 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. மிக குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்றாங்க. ஸோ ராஜஸ்தானில் இருக்குது இந்த ஜெய்சால்மர் அப்படின்றது. ரைட்டா? இதே மாதிரி அதிகமாக மழை பெய்யுறது எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. தமிழகத்தில் எங்கே அதிகமாக மழை பெய்யுதுன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொட்டீனாக வந்து மாற்றி மாற்றி கேட்டுட்ருப்பாங்க. சுனாமி என்ற சொல் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஜப்பான் மொழி சொல். சுனாமின்றது ஜப்பான் மொழி சொல். இந்தியாவின் டெட்ராய் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்றாங்க. ஆசியாவின் டெட்ராய்னு சொன்னாலும் சரி, இந்தியாவின் டெட்ராய்னு சொன்னாலும் சரி, அது நம்ம சென்னை தான் குறிக்கும். ரைட்டா? ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்ற மாதிரி புக்கில் படிச்சிருப்பீங்க. இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்றாங்க. ரெண்டுமே ஒன்று தான், சென்னை தான். கால்சியம் என்பது எதனோடு எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க. ஸோ கால்சியம்ன்றது தாது உப்புக்கள். இப்போ புரதம், புரோட்டீன், அது மாதிரி கார்போஹைட்ரேட் அதெல்லாம் நம்ம படிக்கணும்ல. அதுக்கப்புறம் மினரல்ஸ் அப்படின்னுலாம் சொல்லி படிப்போம். இந்த உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அடிப்படையில் பிரிக்கணும்ல, வைட்டமின், மினரல்ஸ்னு சொல்லி அந்த கேட்டகரியில் வரும்போது இது கால்சியம் சத்து, இரும்பு சத்து அதெல்லாம் வந்து தாது உப்புக்களில் வரும். ஸோ தாது உப்புக்கள். உலக அளவில் முருங்கைக்கீரை உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு எதுன்றாங்க. ஸோ முருங்கைக்கீரையில் நம்ம இந்தியா தான் வந்து முன்னணி வகிக்குது. சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படும் மாதம் எதுன்றாங்க. ஸோ ஜனவரி மாதம் வந்து சாலை பாதுகாப்பு மாதம், அந்த வாரம் வந்து கொண்டாடுவாங்க. ரைட்டா? நீராவிலிருந்து நீராக மாறும் முறையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்றாங்க. நீராவியிலிருந்து நீராக மாறுது. ரைட்டா? நீராவி அப்படின்னா மேகம். மேகம் கன்சிடர் பண்ணுங்க. மேகத்துலேருந்து மழையாக பொழியுது. அப்போ மழையாக பொழியணும் அப்படின்னா அந்த ஆவி வந்து சுருங்கணும். ரைட்டா? சுருங்கினா தான் நீர் துளியாக மாறும், அப்போ தான் மழை பெய்யும். அதான் கான்செப்ட்டு. ஸோ நீர் திரவமாய் சுருங்குதல் அப்படின்ற கான்செப்ட் தான் வரும். ஸோ வந்து கரெக்டாக இருக்குது. ரைட்டா? நீர்லேருந்து ஆவியை போகிறது வந்து ஆவியாதல் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ நீர் திரவமாய் சுருங்குதல் தான் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு மழைன்னு அப்படின்னு தோணும். மழைன்றது ஒன் ஆஃப் த எடுத்துக்காட்டு. ஆனால் எல்லாமே மழையாக வந்துடும் சொல்ல முடியாது இல்லையா? மேகத்துக்கு தான் போக சொல்ல முடியாது. ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம வீட்டில் கூட செய்யலாம். ஸோ அதனால் மழைன்றது வராது. பொதுவாக சொல்லணும்னா அது ஒரு சுருங்குதல் நிகழ்வு. நீர் வந்து சுருங்குதல், நீர் திரவமாய் சுருங்குதல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு அதான் அப்படி சொல்கிறாங்க. வேலு நாச்சியார் எந்த பகுதியில் ராணியாக இருந்தார்ன்றது சிவகங்கை. ரைட்டா? சிவகங்கை. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் எழுதியவர் யாருன்றாங்க. அது தெரியும் நமக்கு, ஜவஹர்லால் நேரு. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் பேக்காகவும் பாக்ஸ் கொஷினாக தான் இருக்கும். ரொம்ப டெப்த்தெல்லாம் அவங்க போய் கேட்கவே இல்லை. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரம் எது, சிட்டி எதுன்றாங்க. அது வந்து டோக்கியோ. டோக்கியோ ஜப்பானில் இருக்கக்கூடியது. 2வது இடத்துல நம்ம டெல்லி இருக்குது. 2வது இடத்துல நம்ம டெல்லி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இடத்துல டோக்கியோ இருக்குது. ரைட்டா? சரி, இப்போ ஒரு 30 கொஷின் பார்த்தோம். ஜிகே இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க.
அதே மாதிரி மேக்ஸ் வந்து பேசிக் மேக்ஸ் எப்படி கேட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போவும் நம்ம டிரைவருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி எழுத படிக்க தெரிஞ்ச போதும் கல்வி தகுதிக்கும் ஜாப் வந்திருக்கு, அதை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த தேர்வுன்றதுனால கண்டிப்பாக அடுத்த தேர்வு நமக்கு வரும்போது இந்த மாதிரியான கேள்விகள், இது ரிலேட்டடான கேள்விகள் வந்து கேட்பாங்க. எந்தெந்த பகுதியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியாக வந்து நம்ம கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த மேக் பண்ண வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.